நல்லா பெருசா மீசை வச்சுட்டு தான் இருந்தாரு. ஆ. சிறையில இருக்கும்போது காவல்துறையினர் வந்து அத ரொம்ப எரிச்சுட்டாங்களாம். ஓகே. அவர அவமானப்படுத்துறதா நெனச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் அந்த மீசைய வைக்கிறதையே விட்டார். கடைசி வரையில மீசை இல்லாமல் தான் நல்ல கண்ணு நீங்க பார்த்திருப்பீங்க. நான் இந்த மாரி கஷ்டப்பட்டேன், என்ன இப்படி பண்ணிட்டாங்க, நான் ஆசையா வச்சிருந்த மீசைய எரிச்சுட்டாங்க. ம். அப்படிலாம் வந்து அவரு வந்து வெளியே சொல்லிக் கொண்டதாக எனக்கு எந்த தகவலும் இல்ல. ரொம்ப அமைதியானவர், அன்பானவர். நான் மாநில குழு கூட்டம், நிர்வாக குழு கூட்டம்லாம் கட்சி ஆஃபீஸில் நடக்கும்போது பார்ப்பேன். அவர் தலைமை பொறுப்பில் இல்லாத போது கடைசி ரோல உட்காந்துட்டு வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. என்ன நடக்குது? போகும்போது உணவு சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஓய்வில் இருப்பாங்க. அப்போ பார்த்தா ஒருத்தர் படுத்துட்டு இருப்பார். கரிய உருவம், நல்லா ஒரு சின்ன பெட்ஷீட் மாதிரி போட்டு கையில் தலையணைக்கு கையை வச்சுட்டு படுத்துட்டு இருப்பார். அப்போ நான் கேட்பேன், இவர் யார் இப்படி படுத்துட்டு இருக்காரு? ரொம்ப சாதாரணமாக இங்கே வந்தேன். இல்லை, இவர் தான் தோழர் நல்லக்கண்ணு, பொதுச் செயலாளர் பிகேஎம். அவர் வந்து ரொம்ப எளிமையாக இருப்பாருங்க. இந்த அரசியல் வந்து நல்ல அரசியலாக, தூய்மையான அரசியலாக, மக்களுக்கான அரசியலுக்கா, மாநிலத்துக்கான அரசியல் அப்படின்னு ஆகணும்னா நம்ம வந்து நல்லக்கண்ணு வரலாறை படிக்கணும். அவர் எப்படி இந்த தேசத்துக்காக போராடி அதுக்கான பென்ஷனை கூட நான் வாங்க மாட்டேன், அது என் கடமைன்னு சொன்னாரோ, அந்த உணர்வுகள் இம்பைப் பண்ணும். நல்லக்கண் ஐயா சிறையில் அனுபவித்த கஷ்டங்கள் அதை பகிர்ந்திருக்காரா? அதை பத்தின உரையாடல் நீங்க இல்ல, பேசிருக்கீங்க. அதெல்லாம் அவர் என்னைக்குமே எதையுமே கஷ்டத்தெல்லாம் சொன்னதே இல்லை. ஏன்னா ஒரு காணொலியில பார்த்தது அவருடைய மீசையை ஆமாம், அது அது வந்து அது ஒரு ஃபேக்ட் தான். அதாவது நல்லா பெருசா மீசை வச்சுட்டு தான் இருந்தாரு. ஆ. ஆனா அதை வந்து சிறையில் இருக்கும்போது காவல்துறையினர் வந்து அதை ரொம்ப எரிச்சிட்டாங்களாம். அவரை அவமானப்படுத்துறதா நினச்சிக்கிட்டு. இப்போ சாப்பாட்டில் மண்ணள்ளி போடுவாங்க, சாப்பிட்றான்னுவாங்க. சிறைச்சாலை கொடுமைகள் நம்ம பல புத்தகங்கள் மூலமாக நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ரொம்ப கொடுமைகள் பண்ணுவாங்க. அதாவது உங்க மனதளவில் உங்களை தளர்த்துறதுக்காக, மனதளவில் உங்களை வந்துட்டு ஒரு விரக்தி அடைய செய்யறதுக்காக அந்த மாதிரி தேச பக்தர்களை சும்மா உட்காந்து 3 வேளை சாப்பாடை போட்டுட்டு உட்கார வைக்க மாட்டாங்க. நிறைய கொடுமைகள், சித்திரவதைகள்லாம் பண்ணுவாங்க. அதில் ஒன்று தான் வந்து இவருடைய மீசையை வந்து இது பண்ணாங்க. அவர் வந்து அதுக்கப்புறம் அந்த மீசையை வைக்கிறதையே விட்டார். கடைசி வரையில் மீசை இல்லாமல் தான் நல்ல கண்ணு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே போல் இன்னொரு கம்யூனிஸ்ட் தலைவரை நான் இது சொல்ற பன்னியம் ரவீந்திரன் ஒருத்தர் கேரளாவில் கம்யூனிஸ்ட் தலைவர் இருக்கார் சிபிஐயில். அவருக்கு ஒரு பீரியடில் மாநில செயலாளராக கூட இருந்திருக்கு, எம்பியாலாம் இருந்திருக்காரு. அவரும் எமர்ஜென்சிலேயோ ஒரு போலீஸ் இதில் அடக்குமுறையில் அவருடைய அந்த இதை பிடிச்சி முடிய ஏதோ பண்ணிட்டாங்க. அதனால் அவர் அதுக்கப்புறம் முடியை வந்து கட் பண்ணவே இல்லை. அவரை வந்து முடியை இப்படி போலீஸ் அத்துமீறல், போலீஸ் சித்திரவதையை சில பேர் வந்து சகிச்சுக்கிட்டு அப்படியே தொடர்ந்து வாழ்க்கையில் இருப்பாங்க. அது மாதிரி தான் இது. ஆனால் அவர் ஒன்றும் இதெல்லாம் வந்து பெருசாக வீர சாகசங்கள், தனிமை சிறையில் என்னை அடைத்தார்கள், அங்கே இது வந்தது, போரான் வந்தது, பாம்பு வந்ததுலாம் சில பேர் எழுதியிருக்காங்க. அதை மாதிரிலாம் அவர் ஒருபோதும் சொல்லி கொண்டதும் இல்லை. இதெல்லாம் பார்ட் ஆஃப் தி ஜெயில் லைஃப் அப்படின்றது அவருக்கு தெரியும். ஜெயில்னா என்ன, உனக்கு வந்து இது பண்ணுவாங்களா? எல்லா வேலையும் செய்வாங்க தான். அந்த அடிப்படையில் தான் அவர் இதை யார்கிட்டையும் பெருசாலாம் இது பண்ணிக்கிறதில்ல. அவர் கூட இருந்தவங்க, அவர் கூட அந்த சிறை தண்டனை அனுபவிச்சவங்க, அவங்க வெளியே வந்து சொன்னது தானே தவிர இவர் வந்து எதையும் சொல்லிக்கல. நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டேன், என்ன இப்படி பண்ணிட்டாங்க, நான் ஆசையா வச்சிருந்த மீசைய எரிச்சிட்டாங்க அப்படின்லாம் வந்து அவர் வந்து வெளியே சொல்லி கொண்டதாக எனக்கு எந்த தகவலும் இல்லை. ஆனா அவரோட அந்த பயணிச்சவங்க, சிறை தண்டனை அனுபவிச்சவங்க, அதை விட்னஸ் பண்ணவங்க ஜெயிலில், அவங்க வெளியே வந்து சொல்லி தான் அது ஒரு ஃபேக்டா மாறிச்சே தவிர, அது மாதிரி நிறைய அவருன்னு இல்லைங்க, அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்துங்க இது போல் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள். அதுக்கப்புறம் நம்ம அதான் சொன்னேன், பன்னியம் ரவீந்திரன் விடுதலை பெற்ற இந்தியாவில் தான் அவருக்கு நடந்தது. அந்த மாதிரி சிறை கொடுமைகள் என்பது எப்பவுமே நடந்துட்டு தாங்க இருக்குது. உங்களோட உரையாடல், அதாவது நீங்க பயணிக்கும் போது
என்னென்ன விஷயங்கள பத்தி உரையாடல் பண்ணுவீங்க? இல்ல அவர் வந்துங்க இப்ப இளைஞர்கள் எனக்கும் அவருக்கும் 30 வருஷம் வித்தியாசம்ன்றதால, அந்த கேப் தெரியாத மாரி தான் பேசுவாரு அவரு. ஓகே. அதாவது அன்றாட புதுசு புதுசா விஷயங்கள் வருது இல்லைங்களா? அத கேட்டு தெரிஞ்சுக்குவாரு. குறிப்பா நான் டெலிகாம்ல வந்து ட்ரேட் யூனியன் லீடர் பேக்ரவுண்ட்ல ஆமா. தான் நான் கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிறேன். ஆ. அப்போ அந்த டெலிகாம்ல நடக்கிற விஷயங்கள பத்தி எல்லாம் நாம என்ன இவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம தான் எல்லாம் தெரிஞ்ச ஆள்ன்னு நினைக்க மாட்டாரு. தனக்கு தெரியாத விஷயங்களை தன்னை விட இளைய வயதினர் கூட தெரிஞ்சு அப்டேட் பண்ணிக்குவாரு. ஓகே. அதே மாரி தான் அவருக்கு வந்து இன்னைக்கு இந்த இலக்கியத்திலயும் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதே மாரி தான் அவர் வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாரு. கரெக்ட். ஒரு நாள் ஒரு புஸ்தகம் படிப்பாரு. அதேபோல இந்த ராமாயணம் அது இது எல்லாத்தையும் படிப்பாரு. அவருக்கு வந்து தமிழ் இலக்கியத்துல தமிழ்ல ரொம்ப ஆர்வம் உண்டுங்க. ம், ம், அவர் ஒண்ணும் மிகப்பெரிய பேச்சாளர் கிடையாதுங்க. ம். எதுகை மோனையில பேசக்கூடியவர் இல்ல. மேடை பேச்சுல ஒண்ணும் இல்ல. காமராஜர் மாரி காமராஜர் ஆகட்டும் பார்க்கலாம் 2 வார்த்தை தான் சொல்லுவாரு. அதுக்கு மேல கிடையாது. ம். அதே மாரி தான் நல்லக்கண்ணும் அதிர்ந்து பேசி நான் கேட்டதில்ல, பார்த்ததில்லைங்க. ஆ. ரொம்ப அமைதியானவர், அன்பானவர். நான் மாநில குழு கூட்டம், நிர்வாக குழு கூட்டம்லாம் கட்சி ஆஃபீஸ்ல நடக்கும்போது பார்ப்பேன். அவர் தலைமை பொறுப்புல இல்லாதபோது, கடைசி ரோல உட்காந்துட்டு வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு. என்ன நடக்குது? இப்ப நமக்கு தான் பொறுப்பு இல்லையே, நம்ம தலைமையில இல்லையே, அப்படி நமக்கு தான் வயசாயிடுச்சே, ரெஸ்ட் எடுப்போம் அப்படிலாம் கிடையாதுங்க. கடைசி வரைக்கும் வந்து அதேபோல எல்லா கட்சி தலைவர்களும் இந்த தத்துவம், கொள்கை வேறுபாடு, மாறுபாடு இருந்தாலும், விமர்சனங்கள் இருந்தாலும், அவர வந்து மதித்தார்கள் என்பதே தமிழ்நாட்டுல வந்து ஒரு ரெஸ்பெக்டபிலிட்டிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு குடுத்தது. ம். அப்படின்றது நம்ம நிச்சயமா பெருமை கொள்ளலாம். கண்டிப்பா சார். அண்ட் போராட்டம் செய்யும்போது, போராட்டத்துல ஈடுபடும்போது, நல்லக்கண்ணு ஐயாவுடைய கோவம் எத்தகையதா இருக்கும்? வீரியம், இல்ல, இல்ல. வீரியம்னா ஆவேசம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. உறுதியா இருப்பாருங்க ஆனா. அதாவது வந்து ஒரு ஒரு விஷயத்த எடுத்துடுறாரு. இந்த போராட்டம் நடத்தணும்னு கட்சியில முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ரொம்ப ஆர்ப்பாட்டமா இப்ப தாப்பாண்டியன்லாம் ரொம்ப எழுச்சியா உரை நிகழ்த்துவாரு. ம். ஆவேசம் பண்ணுவாரு. மத்தவங்களெல்லாம் இது பண்ணுவாரு. அப்படிலாம் ஒரு நாளும் நான் நல்லக்கண்ணு தோழர் பேசி கேட்டதில்ல. ஓகே. அவரு வந்து ரொம்ப சப்டிலா, சைலன்ட்டா, மெதுவா, அதே நேரத்தில அழுத்தமா சொல்லுவாருங்க சில விஷயங்கள. அதாவது குறிப்பா தமிழ்நாட்டு பேக்ரவுண்ட் என்ன, எங்களை போன்றவர்களுக்கு அவர் வந்து பாடம் எடுக்கிற மாரி சொல்லுவாரு. ம். அன்றாட அரசியல பத்தி பேசி, தேர்தல் அரசியல பத்தி மட்டும் இல்லாம, ம். தமிழ்நாடுக்கு என்ன தேவை? என்ன பேக்ரவுண்டு? ஏன் இடதுசாரி இயக்கங்கள் இன்னைக்கு வந்து பின்னடைவை சந்தித்திருக்கு? திராவிட இயக்கங்கள்ல பாசிட்டிவ்னஸ் என்ன? ம். எப்படி அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாங்க? இப்படி பல விஷயங்கள ஒரு ஆய்வுக்குரிய ஒரு பேராசிரியர் போல சொல்லுவாரு. அத விட அவர் வந்து மாநில செயலாளரா நான் 99 அந்த காலகட்டத்தில தான் வந்தாரு. அவர் ஒரு 13 வருஷம் இருந்தாருன்னு சொன்னேன் இல்லைங்களா? ம். அதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பிகேஎம்யூன்னு சொல்ற பாரதிய கேட் மஸ்தூர் யூனியன். ம். அதாவது இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம். ஓகே. விவசாயிகள் சங்கம் இல்ல. விவசாய தொழிலாளர். தொழிலாளர் சங்கம். அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ். ஆ. உங்களுக்கு தெரியும் அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ் வந்து எவ்வளவு கீழ்நிலையில இருப்பாங்க. கண்டிப்பா. விவசாயிகளே கீழ்நிலையில தான் ஆமா, இருக்காங்க. ஆமா. இவங்க ஒண்ணும் பெரிய இவங்க பண்ணையார்கள் கிடையாது. விவசாயிகளுக்கே கஷ்டம்தான். ஆனா இவங்க அதை விட கஷ்டம். விவசாய தொழிலாளர்கள். ம். இப்ப அவங்களுக்கு சங்கம் வச்சு, அவங்களுக்கு வந்து கோரிக்கைகளை நிறைவேற்ற போராட்டங்கள் நடத்தி, அதனால ஆளும் அரசாங்கங்களை நிர்பந்திச்சு சட்டம் திருத்தங்கள், ம். சட்டங்கள் புதுசா கொண்டு வர வச்சதெல்லாம், அந்த போராட்டங்கள்லாம் இவரு அந்த காலத்துல 25 வருஷம் அதுக்கு மாநில செயலாளர் இருந்தார் இல்லைங்களா? அதுக்கப்புறம் தான் அவர் கட்சிக்கு வந்தாரு. ஆமா. இந்த விவசாய தொழிலாளர் சங்கத்துல வந்து நீண்ட நாளா நான் வந்து அ கட்சியில சேர்ந்த புதுசுல அடிக்கடி டி நகர்ல நம்ம பாலன் இல்லம் இருக்கு இல்லையா? ம். அப்ப அதுக்கு நான் போவேன். அப்ப போம்போது உணவு சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஓய்வுல இருப்பாங்க. அப்ப பார்த்தா ஒருத்தர் படுத்துட்டு இருப்பார். கரிய உருவம். நல்லா ஒரு சின்ன பெட்ஷீட் மாரி போட்டு, கையில தலையணைக்கு கைய வச்சுட்டு ம். படுத்துட்டு இருப்பார். அந்த மதிய உணவுக்கு அப்புறம். ஆ. அப்ப நான் கேட்பேன், "இவரு யாரு இப்படி படுத்துட்டு இருக்காரு? ரொம்ப சாதாரணமா இங்க வந்தா." "இல்ல இவரு தான் தோழர் நல்லக்கண்ணு, பொதுச் செயலாளர் பிகேஎம்."
ஒரு விவசாய தொழிலாளி எப்படி இருப்பான்? என்ன அவன் காட் போட்டுக்கிட்டு பெரிய வசதியா படுத்துட்டு இருப்பான். அந்த இதுல வரப்புல, ஆமா. இந்த மரத்தடியில அதே இது லைஃப் ஸ்டைலுக்கு இவரு இருப்பார் பார்த்தேன் நான். புரியுது. அதே போல சிம்பிள் தான். ஒரு துண்ட ஒண்ணு தூக்கி போட்டுட்டு இருப்பாரு. ஒரு ஷர்ட்டு. ஒரு வேலை. அதிகமா டஜன் கணக்குல மினிஸ்டர் ஒயிட்டு அதெல்லாம் இப்போதைய அரசியல்வாதிகள். அவரு வந்து ரொம்ப எளிமையா இருப்பாருங்க. அவரு ட்ரெஸ் அவ்வளோதான். ஒரு 2 செட் எடுத்துட்டு வச்சிருந்தாலே பெரிய விஷயங்க. அது மாரி எளிமைக்கு வந்து அவர் ஒரு அடையாளம். வைரமுத்து வந்து கருப்பு காந்தின்னு சொன்னது வந்து ரியலி இம்ப்ரெசிவ். அது வந்து ரொம்பவும் பொருத்தமான பெயரா தான் நல்லக்கண்ணுக்கு எனக்கு தோணுது. கண்டிப்பா. பல புத்தகங்கள் வந்து நல்லக்கண்ணு ஐயாவ பத்தி இருக்கு. இப்ப வரக்கூடிய அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் நல்லக்கண்ணு ஐயாவ ஏன் படிக்கணும்? அவர பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும்? அரசியல் என்பதுங்க இன்னைக்கு ஒரு அறிஞர் சொல்லியிருக்கார் மேலை நாட்டுல. அரசியல் என்பது அயோக்கியர்களின் கடைசி புகலிடம்னு. பாலிடிக்ஸ் இஸ் த லாஸ்ட் பிளேஸ் ஃபார் ஸ்கவுண்ட்ரல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பீயிங் தி ஃபர்ஸ்ட் பிளேஸா இருக்கு. கடைசி புகலிடம் இல்ல. முதல் புகலிடமே இப்போ அயோக்கியர்களுக்கு அரசியல் தான் ஆயிடுச்சுங்க. பாருங்க இப்ப தமிழ்நாட்டுல கட்சிகள் டெய்லி ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. தேர்தல் வர்ற வரைக்கும் கட்சிகள் இப்படிதான் ஆரம்பிப்பாங்க போல இருக்கு. தேர்தல் முடிஞ்ச பிறகு எல்லாம் பெட்டியை கட்டிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிது ஒரு சீசன். அப்போ அரசியல் என்பது ஆதாயத்துக்கான அரசியல். அதிகாரத்தை மக்களுக்காக செலவு பண்றது, மக்களை மேம்படுத்துறது இல்லாம இப்ப எப்படி ஆயிப்போச்சுன்னா ஓட்டுக்கு காசை கொடுக்கறது, இல்லைன்னா ஆசை காட்டுறது. நான் வந்தா இதை செய்வேன், அதை செய்வேன், ஓட்டு போடுங்கன்றது. கூட்டணிக்கு காசு கொடுத்து ஆட்களை பிடிக்கிறது. அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்காங்க. கூட்டணி கட்சிகளை விலைக்கு வாங்குவது. எங்கிட்ட 10 கட்சி கூட்டணி இருக்கு பார்த்தீங்களான்றது, வலுவான கூட்டணின்றது. அப்போ இதெல்லாம் வந்து அரசியல் மேல நல்ல சிந்தனை உள்ள எவனுமே இப்ப வர்றதுக்கு தயங்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க போய் மாணவர்கள் கிட்ட எல்லாம் போய் கேட்டீங்கன்னா, நான் இன்ஜினியரா வரணும், நான் டாக்டரா வரணும், நான் வந்து பைலட் ஆகணும் அப்படின்னு பேசுவானே தவிர, எவனும் நான் அரசியல்வாதி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும்லாம் சொல்ல மாட்டான். ஏன்னா அதுக்கு மதிப்பு இல்லை. அப்படி மதிப்பிழக்க செய்து விட்டார்கள். ரொம்ப மதிப்பான பொது வாழ்க்கை என்பதோ, மக்களுக்கு தொண்டாற்றுவது என்பதோ உள்ளதிலேயே மிகச்சிறந்த பணிங்க. ஆனா இன்னைக்கு அந்த பணியை செய்வதாக சொல்லி கொண்டு வருபவர்கள், வலம் வருபவர்கள், நடமாடுபவர்கள், அடிக்கிற லூட்டி, அடிக்கிற கொள்ளை, வாங்குற கமிஷன்கள் அரசியல் என்பதை சாக்கடை மாதிரி ஆக்கி விட்டுடுச்சுங்க. அப்போ இந்த அரசியல் வந்து நல்ல அரசியலாக, தூய்மையான அரசியலாக, மக்களுக்கான அரசியலுக்கு, மாநிலத்துக்கான அரசியல் அப்படின்னு ஆகணும்னா நம்ம வந்து நல்லக்கண்ணு வரலாறை படிக்கணும். அவர் எப்படி இந்த தேசத்துக்காக போராடி அதுக்கான பென்ஷனை கூட நான் வாங்க மாட்டேன், அது என் கடமைன்னு சொன்னாரோ, அந்த உணர்வுகள் இம்பைப் பண்ணும். தேசப்பற்று, அப்புறம் வந்து மாநில உரிமைகள், மாநில நலன், மக்கள் நலன்லாம். ஆனா இது எதுவுமே இல்லாம சில பல கோடிகளை செலவு பண்ணி ஜெயிச்சிட்டோம்னா சில 100 கோடிகளை சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்துல இன்னைக்கு அரசியல் என்பது அது வந்து திசை மாறி போயிருக்குங்க. நான் எல்லாரும் அப்படின்னு சொல்ல, ஆனால் பெரும்பகுதி அப்படி இருக்காங்க. ஒரு சில பகுதி எல்லாத்துலேயுமே விதிவிலக்கு உண்டுங்க. 1, 2 பேர் இருக்கலாம். அப்போ அது வந்து சரி பண்ணோன்னா, தூய்மைப்படுத்தணும்னா அரசியல்ல இளைஞர்கள் வரணும், படித்தவர்கள் வரணும். படித்தவர்கள்லாம் அப்படி அப்படி போயிடக்கூடாது. இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அந்த காலத்துல குடும்ப பெண்கள்லாம் சினிமாவில் விடமாட்டாங்க. சினிமாலாம் அதெல்லாம் வந்து நமக்கு இழிவானது. அப்போ இன்னைக்கு அரசியலை அப்படிதான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா அமைச்சராக இருந்தால் பையனை அரசியல் இழுத்து விடுறாரு. கார்ப்பரேட் என்டிட்டி மாதிரி தான். மற்றபடி சாதாரண மக்கள், ஏழை எளியவர்கள் அரசியலுக்கு வரணும்னு ஒரு ஆசையே இல்லாம போச்சு. அப்போ அரசியல் சார்பாக, அரசியல் என்பது மக்களுக்கான தொண்டு, அரசியல் மூலம் நம்ம வந்து சில விஷயங்களை செய்யலாம் அப்படின்ற விஷயத்த நம்ம கொண்டு போனோம்னா, நல்லக்கண்ணு தான் படிக்கணும்னு நான் சொல்ல. நல்லக்கண்ணு மாதிரி ஒரு சில பேர் இருந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க நம்ம கிட்ட. அப்போ அதெல்லாம் நம்ம கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். இல்லைன்னா இதுதான் சரியான மாடல் நினச்சிக்கிட்டு இன்னைக்கு நடந்துட்டு இருக்குதுங்க இல்லையா?
அத மாதிரி மாடல்ல மக்கள் வந்து இதான் அரசியல்னு தப்பா புரிஞ்சுக்கிற அபாயம் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். புரியுது சார். ரொம்ப நன்றி. நல்லக்கண்ணு ஐயாவ பத்தி நெறைய விஷயங்கள பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய பயணத்த பத்தி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. முதல்லயே சொன்ன மாரி தான். ஒரு மிகப்பெரிய இழப்பு, மிகப்பெரிய தத்துவம் இது எல்லாமே உறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி தான் இன்றைய நாள் இருந்துச்சு. ரொம்ப நன்றி ஐயா.